பிரதர் கேக்குதா? நாம் ஜெபம் செய்வோம். வாய்ஸ் கேட்கல. கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். கேக்குது. நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு நல்ல வேலைக்காகவும் ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களிடத்திலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த ஒரு 5th வால்யூமை தேவனே நாங்கள் ஒரு அங்கமாய் உம்முடைய சத்தியத்தையும் இந்த ஒரு கடைசி காலத்திலே ஆண்டவரே கிறிஸ்துவ பற்றியும் எங்களை குறித்து எங்களை பற்றினாக அந்த ஒரு தெய்வீக திட்டத்தை நீரே எங்களுக்கு கிருபையாய் ஒரு வாரமும் அளிப்பதற்காக நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக இந்த ஒரு திட்டத்திலே எங்களை ஒரு அங்கமாக நீர் கிருபையாக பார்த்து ஆண்டவரே இந்த ஒரு ஓட்டத்திலே எங்களை நீர் தயவாக அழைத்ததற்காக நன்றி. மேலும் மேலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பெருகி எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே படிக்கிறதும் இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனையும் தேவனை நாங்கள் நினைத்து எங்கள் வாழ்விலே அதை பயன்படுத்த நீரே கிருபையாக எங்களை வழிநடத்தும். இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினால வாரம் வாரம் புதன்கிழமை அன்று நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின அந்த ஒரு 5ஆம் தொகுதியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எந்த ஒரு சாப்டர் பார்த்துருக்கோம், 3rd சாப்டர் நம்ம கொஞ்சம் வாரங்களாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு வரிசையில இன்றைய பெரியன் டிஸ்கஷனை கூட எடுத்து தருமாறு கோயம்புத்தூர்ல இருந்து இணைந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் நிதின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நம்முடைய அருமை நேசருமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு இரவு நேரத்திலே கூட தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபையினால கூட ஒவ்வொரு வாரந்தோறும் நம்ம 5th வால்யூம் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம விரையின் முறையில நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில நம்ம இப்போ 3வது ஒரு சாப்டருக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா? ஒப்புருவாக்குதலுடைய காரியம் ஒரே பேரானவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக பார்க்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில இந்த நாள்ல கூட 99வது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 2வது பேராகிராஃப்ல இருந்து நம்ம கடந்து போக போறோம். அதுக்கு முன்பாக யாரேனும் ஒருவர் கடந்த வாரம் பார்த்ததுடைய ஒரு சுருக்கத்தை மாத்திரம் நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான பதிவுக்குள்ள நம்ம கலந்துப்போம். ஓகே, ரோஸ்லின் சிஸ்டர் நீங்க ஸ்தோத்திரம் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க சிஸ்டர். போன வாரம் என்ன பார்த்தோம்னா, லோகோஸ் என்பவர் பிதாவாகிய ஒரே பேரான குமாரன். லோகோஸை வைத்துதான் எல்லா படைப்புகளையும் தேவ தூதர் எல்லாமே அவரை கொண்டுதான் தேவன் படைக்கிறாருன்னு பார்த்தோம். அதனால்தான் லோகோஸ் ஒரே பேரானவர் என்று சொல்லப்படுது. அது அடுத்தது 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி கோட் பண்ணி சொல்லி இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து லோகோஸாக இருந்ததுனால மனுக்குலத்துக்கு அனுப்பப்பட்டார்னு பார்த்தோம். ஆனா அது பாபிலோன்ல தேவன் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாருன்னு தவறா புரிதல் இருக்குது. அப்புறம் என்ன பார்த்தோம்னா, ஆதாம் படைக்கப்பட்ட பிறகு 4000 வருடம் கழிச்சு இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாரு. இதன் மூலம் அவர் தேவன் நம்ம மேல வைத்த அன்பு வெளிப்பட்டதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதுக்கு முன்னா தேவ மனுக்குலத்து மேல அன்பு வச்சாரு. ஆனா ஃபுல்லா அன்பு வெளிப்படுத்தவில்லை. ஒரு சில மனிதர்கள் மேலதான் அந்த அன்பு வைக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அன்பு வச்சாரு. ஆனா ஃபுல்லா அன்பு அப்படின்னா அவருடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில தான் அது முழுசா வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தேவனுடைய குமாரன் என்று ஏன் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு பார்த்தோம். யூதர்கள் என்னன்னா, ஏன் அவர் தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, அவரை ஒரு ராஜாவா தான் எதிர்பார்த்தாங்க. ரோமர்கள் அழித்து எருசலேமுக்கு அவர் ஒரு ராஜாவா வருவாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரு இயேசு கிறிஸ்து தாழ்மையா எளிமையா இருந்தாரு. அதனால அவரை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பரிசேயர் சதிசேயர் யூதர் எல்லாமே அவரை ஒரு மனிதனாக தான் பார்த்தாங்க. தேவனால அனுப்பப்பட்ட குமார் என்று அவரை புரிந்து கொள்ளவே இல்லை. அவங்க இருதயம் எப்படி இருந்ததுன்னா கடினப்பட்டு இருந்தது.
பழைய ஏற்பாட்டுல கூட மோசே வந்து இது சாரி பழைய ஏற்பாட்டுல கூட மேசியா வருவாரு, அவர் ராஜாவாக வருவாருன்னு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது வசனங்கள்ல. அதுவும் இல்லாம பரிசெயர் சதுசெயர் எல்லாமே நியாயப்பிரமாணத்துல கற்று தேறு அதுல வந்து நல்லா கட்டு தேறி இருந்தாங்க. அதனால அவங்களுடைய புரிதல் எல்லாமே அந்த பக்கம் தான் இருந்தது. இவர் ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த புரிந்து கொள்ளுதல இல்ல. அப்புறம் வந்து அவங்க எல்லாமே இன்னொரு காரியம் என்னன்னா, அவங்க எல்லாமே பரிபூர்ணமான நிலைமையில இல்ல. அதனாலதான் இவரை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து யூத அப்புறம் வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் இதுக்கு வரும்போது அவர் வந்து குழந்தையா வருவாரு அப்படின்னு அவங்க நினைக்கல. அவர் வந்து ராஜாவா அதாவது ராஜாவை வந்து நியாய தீர்ப்பு செய்வாரு அப்படின்னு அப்படி ஒரு எண்ணத்துல இருந்ததுனால அவங்க கண்கள் வந்து எப்படின்னா அது மறைக்கப்பட்டு குருடாக்கப்பட்டிருந்தது. அதனால அவங்க வந்து புரிதல் வந்து இல்லாத இருந்தது. அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அடுத்தது வந்து யோசேப்ப வந்து அப்பான்னு அவர் வந்து எந்த இதுலயுமே ஒரு வசனங்கள் கிடையாது. பிதாவை தான் அவர் வந்து அப்பான்னு சொல்றாரு. பிதாவை தான் எல்லாத்துலயுமே வந்து நான் வந்து அவரு பிதாவை வந்து எதுவும் நான் கன்சல்ட் பண்ணாத நான் எதுவும் செய்ய மாட்டேன், சுயமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என் பிதாவின் சித்தத்தை செய்பவர்களோ எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயும் சகோதரர் வரும்போது இவங்க தான் என்னுடைய சித்தத்தை செய்யறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னில் என் பிதா பெரியவரா இருக்கிறார். நிறைய வசனங்கள் எல்லாம் வந்து இதுல இருக்கு நிறைய. அப்படின்னா பிதாவை தான் அப்பான்னு சொல்றாரு. என் சித்தத்தின்படி அல்ல என் சித்தத்தின்படி அல்ல என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தேன்னு தான் சொல்றாரு. எல்லா வசனத்திலயும் அவரை இது பண்ணிதான் அவர் வந்து எல்லாமே சொல்றாரு. இதுல இருந்து அவரை தான் தகப்பன் பார்த்தோம் பிரதர். ஓகேங்க சார், தேங்க்யூ. நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம இந்த வாரம் படிக்கக்கூடிய பகுதியில கூட விசேஷமா பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய கர்த்தருடைய அப்பா அப்படிங்கிறதுக்கு திரும்பவும் சகோதரர் நிறைய காரியங்கள் எழுதுறாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தருடைய முன்னிலைமை ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் வந்து எவ்வாறு இருந்தாரு, என்ன சூழல் அப்படிங்கிறதையும் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து எழுதுறாங்க. ஸோ அந்த பகுதிகளை நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம். வாசிச்சு நம்ம திரும்பவும் கேள்விக்குள்ளாக கடந்து போகலாம். ஸோ பேஜ் நம்பர் 99ல மாறாக யெகோவா தேவனே அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். யார் வாசிக்கலாம்? ஓகே, கார்த்திக் சார் வாசி. கேக்குதுங்களா? மாறாக யெகோவா தேவனே தனது தந்தை என இடைவிடாமல் கூறுகின்றார். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்ற லோகோஸின் வார்த்தையை நினைவில் கொள்க. பூலோக தாயாகிய மரியாளிடம் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தன் சீடர்களிடம் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38 மற்றும் 51 என்றார். அநேகர் இதை அவருடைய காலத்தில் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். இன்று வரையிலும் அநேகர் இதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் சத்தியம் நிலைத்திருக்கும். இதை கேட்ட சிலர் இது எப்படி இருக்கக்கூடும் என சந்தேகப்பட்டனர். இதை கேட்ட சிலர் சீடர்கள், இது கடின உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீடர்களும் முணுமுணுப்பதை கேட்ட இயேசு அவர்களிடம், இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். தான் இவ்வுலகத்திற்கு வரும் முன்னே பரலோகத்தில் இருந்ததாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததாகவும் இயேசு கூறியது அவர்களுக்கு கடின உபதேசமா இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 60 முதல் 66. ஓகே, தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஸோ சகோதரர் வாசித்த பகுதியை நம்ம கவனிச்சிருப்போம்.
திரும்பவும் வந்து சகோதரருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தான் தன்னுடைய அப்பா அப்படிங்கறத என்ன பண்றாருன்னா ஊர்ஜிதப்படுத்தி பேசுறாரு. அதே போல அவர் இருந்த அவருடைய முன் நிலைமைகளை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய சில வசன பகுதிகளை நம்ம என்ன பண்ணோம்னா கவனிச்சோம். சோ இப்ப நம்ம படிச்ச இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம முதலாவது கேள்வி என்ன நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தர் தம்முடைய பூமிக்குரிய தாயாகிய மரியாளிடம் வந்து பாத்தீங்கன்னா, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறார். அதாவது தன்னுடைய 12 வயசுல ஜெருசலேம்ல என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பண்டிகை பகுதியில அவர் வந்து காணாம போனதா நம்ம பாக்குறோம். அப்போ மரியாள் கிட்டையும் யோசேப்பு கிட்டையும் அவங்க திரும்ப மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் தான் பாக்குறோம். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லையா. சோ இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல யார் அவருடைய தகப்பன் அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா ஊர்ஜிதமா பேசுறாரு. அதுல ஒரு இடம் வந்து இந்த இடம் நம்ம பாக்குறோம். மரியாள் கிட்டையும் யோசேப்பு கிட்டையும் பேசுற விஷயம். சோ என்னதான் ஒரு பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையில அவர் பிறந்திருந்தாலுமே பரிசுத்தாவியின் துணையோட தான் அவர் என்ன ஆகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பத்துல அவர் என்ன ஆகிறாருன்னா உருவாகிறாருன்னு பாக்குறோம். சோ தெளிவா நம்முடைய கர்த்தருடைய சிந்தையில என்ன காணப்படுச்சுன்னா, அவருடைய தகப்பன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அப்படின்னு பார்க்கணும். சோ அதுக்கான வசன பகுதியில கூட நம்ம கவனிச்சோம். இப்ப என்ன கேள்வினா, சோ இன்னைக்கு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய நாம நம்முடைய கர்த்தர் வந்து சொல்றாரு, என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகள் அப்படின்னு ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா பேசுறாரு. சோ இன்னைக்கு இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதல்லவா அப்படின்னு நம்முடைய கர்த்தர் சொன்ன வார்த்தைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தலாம், அல்லது எந்த மாதிரி சூழலத்தெல்லாம் அதை வந்து பொருத்தி பார்க்கலாம். சோ கேள்வி வந்து நமக்கான கேள்வியை கேட்கிறோம். ஐ எம் டூயிங் மை ஃபாதர்ஸ் பிசினஸ்ன்னு சொல்றாரு. அது அப்படியே அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு இதே வார்த்தை பொருந்துமா, அல்லது நம்ம பிதாவினால பிறக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லையா அப்படிங்கறதா முதல் கேள்வி. அப்படி பொருந்தும் அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் இந்த ஒரு காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பொருந்தும், அது ரெண்டாவது கேள்வி. கேள்வி புரிஞ்சுதுங்களா? ஓகே, டைசி சிஸ்டர் நீங்க போய். பிரதர், நம்ம வந்து கிறிஸ்துவோடைய பிள்ளை தான், நம்ம பிதாவுடைய பிள்ளைக்காக நம்ம தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம வந்து அவருடைய பிள்ளை தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம வந்து தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி நான் வந்து தேவனுடைய வேலையை தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கும் அது எப்படி பொருந்தோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தினமும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன நம்மளுக்கு என்ன செய்யறது, பைபிள் வாசிக்கிறது, இத மாதிரி டெய்லி சப்ஜெக்ட் கேட்குறது, இதெல்லாம் ஒரு டெய்லி ஒரு இது. ஆனா அதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும்னா எக்லிஷியா ஊழியம், அப்புறம் அறுவடை ஊழியம், அப்புறம் வந்து சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய தேவைகளை என்ன தேவை, அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுது, பணம் கஷ்டம்னா அவங்களுக்கு பக்கபலமா இருந்து நம்மளால முடிஞ்சு உதவி செய்யுது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வேற என்ன தேவைகளோ, அவங்கள நெசசரி என்ன அடிப்படை பேசிக் நீட்ஸ் என்ன அவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்களோ, அவங்க மன உடைச்சல்ல இருக்காங்களோ, ஃபேமிலி ஏதோ பிரச்சனையோ, நம்மளுக்கு அவங்க தெரிய வந்துச்சுன்னா அது நம்மளால முடிஞ்சா அவங்களுக்காக அது செய்ய முடியும். அது கூட எல்எஸ் உடைய பெர்மிஷனோட அவங்களுடைய தயவோட செய்யலாம்ன்றது. இதுதான் நம்ம தேவனுடைய வேலையை நம்ம செய்யணுங்கிறது. ஓகே சார், தேங்க்யூ. சகோதரி வந்து கொஞ்சம் நடைமுறையா நம்ம தான் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், எப்படி வந்து கர்த்தர் சொன்னாரோ அதே போல we are also doing our father's business. அந்த பிசினஸை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில நடைமுறை விளக்கங்கள்ல வந்து சொன்னாங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம எப்போ தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள நம்ம கடந்து வரோம், எந்த தருணத்துல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வரோம்? தான் அடுத்த கேள்வியா நம்ம கேட்கணும். யார் முயற்சி பண்றீங்க? அதாவது இந்த பேராகிராஃப் முழுக்கவே வந்து கர்த்தர் வந்து தன்னுடைய அடையாளத்தை திரும்ப திரும்ப என்ன பண்றாருன்னா ஊர்ஜிதப்படுத்தி பேசுறதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஃபெமிலியரான சில வேர்சஸ் தான், நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாமே. இப்ப கேள்வி நமக்கான கேள்வியா உள்ள நம்ம கொண்டு வரோம். ஸோ ஓகே, வின்சென்ட் பிரதர் நீங்க ட்ரை பண்ணுங்க.
பிரதர் பேசலாம். கொஞ்சம் எக்கோ ஆகுது வாய்ஸ், அதை மட்டும் செக் பண்ணு. இப்போ கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர், கேக்குது. பிரதர், நம்ம எப்ப வந்து நம்ம வந்து ஆஹ் பிதாவோட புத்திரன்னு நம்ம வந்து எப்ப வரோம்னா, நம்ம ம். எப்ப வந்து ransom வந்து நம்ம வந்து விசுவாசிச்சு அதை நம்ம வந்து நம்ம பேப்டிஸ்ட் போயிட்டு நம்ம ஒரு புது சிருஷ்டியா எப்ப நம்ம வரோமோ, அந்த நிலையில தான் நம்ம வந்து சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரோம். ஓகே, வெரி குட். ஸோ நம்மளுடைய ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணலாம்னா, எப்போ தேவனால நாம் ஜெனிப்பிக்கப்படுறோமோ, ஸோ அந்த ஜெனிப்பித்தல் பொதுவாகவே வந்து ஞானஸ்தானம் அதுக்கு கொஞ்சம் முன்பாக அல்லது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நமக்கு நடக்கலாம். ஸோ தேவனால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம். அதனாலதான் வசனம் கூட கவனிக்கிறோம். தேவனால பிறக்கப்பட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பாவம் செய்ய மாட்டார்கள் பார்க்கிறோம். பாவத்தை பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ இப்போ முதல் காரியம் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது கர்த்தர் எப்படி அவர் ஃபாதர்ஸ் பிசினஸ் பண்ணாரோ அந்த மாதிரி நாம எப்படி பண்ணணுங்கிறதுடைய ஒரு அறிமுகம் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த கேள்வி, இந்த பேராகிராஃப்லயே பிரதர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கர்த்தர் இவ்வளவு சொல்லியும் நான் என்னுடைய ஃபாதர்ஸ் பிசினஸ் பண்றேன், என்னுடைய சித்தத்தை நான் செய்யல, பிதாவுடைய சித்தத்தை நான் செய்யறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே, அன்னைக்கு அநேகர் இவர் பிதா கிட்ட இருந்து வந்த குமாரன் அப்படிங்கிறத நம்பல. அதற்கான காரணம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத அடுத்த கேள்வியா நம்ம கேட்கணும். ஏன் வந்து அநேகர் அன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளல, என்ன காரணம்? ஓகே, டைசி சிஸ்டர் அங்க ரைட். சிஸ்டர் அன்மியூட் பண்ணிட்டீங்களா? பிரதர், அவர் ஏன்னா அவங்கள வந்து இது பண்றாங்கன்னா, இவர் தேவதூஷணம் பண்றதுனால இவரை யாருமே ஏத்துக்கல. ஏன்னா இவர் வந்து குமாரனுடைய பிதாவுடைய குமாரன் சொல்லி அவரை வந்து சொல்லிக்கிறாரு. அதனால இவங்க யாருமே அதை வந்து நம்பல. ஏன்னா இவரே ஒரு தச்சனுடைய மகன், இவரை வந்து எப்படி ஒரு குமாரனுடைய மகனா, அது பிதாவுடைய குமாரனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேவதூஷணம் பண்ணி அவங்க வந்து அவர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே சிஸ்டர், நீங்க சொல்ல வந்த கருத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சரியா இருக்கணும்னு பாருங்க. ஸோ என்னன்னா, இவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு தச்சனுடைய குமாரனா பிறந்திருக்கும் போது எப்படி இவருடைய காரியத்தை வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் இவர் வந்து ஏன் எப்படி அவர் சொல்லலாம் அப்படிங்கறதுனால அநேகர் இவரை வந்து ஒரு லிட்டரலா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த மனுஷனா தான் பார்த்தாங்களே தவிர இவர் வந்து தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ள. ஸோ அதான் பின்னாடி தேவ தூஷணம்ங்கிற பாயிண்ட் கூட வருது, நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்தது சார் ஒரு ஜான் பிரவீன். ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலா போன வாரமும் பார்த்தோம் brother. ஏன் வந்து அவங்க அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த சங்கீதம் 110 4ஆம் வசனம், நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்றது. ஸோ அதாவது போன வாரமே பிரேம் பிரதர் சொன்னாரு, அதாவது அவங்க வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய ப்ராஃபசிஸ் இருக்கு. சில ப்ராஃபசிஸ் வந்து அதாவது சிலது வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கும், சில ப்ராஃபசிஸ் வந்து செகண்ட் கம்மிங்க்கும் இருக்கும். அவங்க அதை வந்து சரியா புரிஞ்சிக்கல. செகண்ட் கம்மிங்க்கு இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு எடுத்து கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஸோ அப்பதான் இந்த வசனமும் அந்த கமெண்ட்ரியில இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து மெல்கிசேதேக்கின் அந்த ப்ரீஸ்ட்ஹுட் தான் வந்து அவங்க அவங்க அதை எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது வந்து ஆரனிக் ப்ரீஸ்ட்ஹுட்டை தான் அவங்க எதிர்பார்த்தாங்களே ஒழிய, பட் ஆனா அவர் வந்தது வந்து மெல்கிசேதேக்கின் ப்ரீஸ்ட்ஹுட்ல தான் வந்திருப்பாரு. ஸோ வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. தேங்க்யூ. ஸோ இந்த காரியம் தான் நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கிறோம். அதாவது நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லைன்னு கூட இருக்கு. இதுக்கு பிரதர் 2 விளக்கம் கொடுப்பாரு. ஸோ அதுல ஒரு விளக்கம் என்னன்னா, இவர் வந்து வந்தோடனே இந்த ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை எடுத்து போட்டு யூதர்களுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு கிங்டமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ முதலாம் வருகையில இவர் ஒரு லயனா எதிர்பார்த்தாங்க, சிங்கமா எதிர்பார்த்தாங்க. பட் தேவனுடைய திட்டம் என்னன்னா, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்திருந்தார். ஸோ 2ஆம் வருகையில தான் அவர் வந்து அந்த ஒரு யூதராஜ சிங்கம் போல வந்து அந்த அயன் கவர்மெண்ட் என்ன பண்றாருன்னா ஸ்தாபிக்கிறாருன்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை, இந்த ஒரு காரண காரியங்களை யூதர்கள் அங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா தவறாக புரிஞ்சுட்டாங்க.
ஸ்பெஷலி வந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு பார்ப்போம். ஸோ இங்க திரும்பவும் இந்த பேரால வந்து அதே தான் பிரதர் சொல்றாரு, ஜீவப்பம் நானேங்கிற வசனத்தை கோட் பண்றாரு. இவ்வளவு தெளிவா இருக்க நான் தேவதூஷணம் சொன்னனா அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அதுல முக்கியமான ஒரு வார்த்தையை நம்முடைய கர்த்தர் வந்து பேசின வசனம் என்னன்னா, நான் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே பிரதர் எப்படி கோட் பண்றாருன்னா, நான் என் சுய சித்தத்தை செய்யாமல் என் பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் நம்ம செய்யறோம் அப்படின்றாரு. ஸோ இப்போ அடுத்த கேள்வி அதே தான், நடைமுறையா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம தேவனால வந்து ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்ன்றோம். நமக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பூமிக்குரிய தாய் தகப்பன் இருந்தாலுமே நம்முடைய அப்பா யாருன்னா பிதாவாகிய தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஸோ எப்படி வந்து கர்த்தர் பிதாவுக்கு அடுத்தவைகள் சொன்னோம்னா, அவருடைய சித்தத்தை முற்றிலும் வெறுத்து தேவ சித்தத்தை அவருடைய 3 வருஷம் வாழ்க்கை வந்து சொல்ல போனா 33 வருஷம் வாழ்க்கையில செஞ்சாரோ, அதே போலதான் என்னைக்கு நம்ம ஆவியில ஜனிப்பிக்கப்பட்டு அந்த ஒரு புத்திர சுகாரத்துக்குள்ள வரோமோ, அங்கிருந்து நம்முடைய வாழ்நாள் முழுக்கவே தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணோம்னா காணப்பட்டோம். அடுத்த கேள்வி என்னன்னா, நான் என் சுய சித்தத்தை செய்யாமல் எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அல்லது தேவ சித்தம் என்ன பண்றேன்னா செய்யணும் அப்படிங்கிறாரு. ஸோ நாம நம்முடைய புது சிருஷ்டியுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சித்தத்தை நம்ம எப்படி செய்யறது? முதல்ல தேவ சித்தம்னா என்ன? சுய சித்தம்னு ஒண்ணு இருக்கு, தேவ சித்தம்னு ஒண்ணு இருக்கு. தேவ சித்தம்னா என்ன? அதுக்கு ஒரு முதல் பதில் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறது, அது வந்து 2வது கேள்வியை நீங்க வச்சுக்க. யாரு சொல்றீங்க? கேள்வி திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டோங்களா? ஸோ வசனம் பார்க்குறோம் கிளியரா, நான் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தை நான் என்ன பண்றேன்னா செய்யறேங்கிறார். ஸோ அப்படின்னா ஆவியில ஜென்மிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கும் இது 100% அப்ளிகபிள் ஆகணும். நாமளும் அதுதான் சொல்லணும், என் சித்தத்தை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் பிதாவுடைய சித்தத்தை தான் செய்ய போறேன்னு பார்க்கணும். அப்ப பிதாவுடைய சித்தம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதன்படி செய்யணும். அதான் கேள்வியா நம்ம கேட்கிறோம். வாட் இஸ் காட்ஸ் வில்? பிதாவுடைய சித்தம் என்ன, அதை நம்ம எப்படி செய்யறது? ஸோ ஒரு வின்சென்ட் அன்மியூட் பண்ணிடலாம். பிரதர், நம்மளோட சித்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம் வந்து அவர் எதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா பிதாவோட சித்தம், அதாவது பாத்தீங்கன்னா ரேன்சம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாரு ஆதாம்க்கு ஈடுபடியா. நமக்கு அவர் எடுத்து அதை ஃபில்ஃபில் பண்ணிட்டாரு. அதை தாண்டி அவர் வந்து ஜீவ பலியும் கொடுத்துட்டாரு. இப்ப நம்மளை வந்து சபை அழைப்புக்காக தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அவரோட பிள்ளைகளா. அப்ப நம்மளுக்கு வசனம் சொல்லியிருக்கு, அன்றாடம் நம்ம வந்து தம் ஜீவனையே பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம செல்ஃப் அப்படிங்கிறதுனா நம்ம தனிப்பட்ட விதமான எல்லா விருப்ப வெறுப்புகளையும் இருந்துட்டு நம்ம தேவன் என்ன அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை தேடி நம்ம வந்து நம்ம நாள்தோறும் நம்ம பலி செலுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளோட சித்தமா இருக்குது. தேங்க்யூ பிரதர். சகோதரர் அருமையா அதனுடைய காரியத்துக்குரிய பக்கத்துல வந்தாரு, முக்கியமான பாயிண்ட் டச் பண்ணிட்டாரு. ஸோ தேவ சித்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 12:1-2 வசனங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா என்னைக்கு இந்த அர்ப்பணிப்பின் பாதையை நம்ம வந்துட்டோமோ, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளை என்ன பண்ணோம்னா பரிசுத்தமா வச்சுக்கணும், சிந்தையும் நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பலி ஆகணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தெசலோனிக்கர்லயும் வசனங்கள் பார்க்குறோம். எது தேவ சித்தம் அப்படின்னா, தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல நாமும் என்னவா இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும். அப்ப இந்த அழைப்புக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா நம்ம வந்த பிறகு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல் விஷயம், நாம் பாவத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பயிற்றுவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படக்கூடாது. தேவசித்தத்துடைய முதல் படியை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவ பலி. அதுக்கப்புறம் தான் முதல் கேள்விக்கு சகோதரி பலி செலுத்தினாங்க இல்லைங்களா, சகோதரருக்கு உதவி செய்யறது, தேவை இருக்கும்போது நம்ம ஓடி போய் முன்னாடி நிற்கிறது, இதெல்லாமே பலிகளாக தேவன் ஏற்றுக்கொள்வாரு. அதுக்கு முன்பாக நம்முடைய பர்சனல் பார்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த பர்சனல் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்மை பரிசுத்தமாக வைக்கிறது. ஏன்னா தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா காணப்படணும் அப்படின்னா அந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்கிறோம். ஸோ அது தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறது கிளியரா நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் அடிப்படையில நம்ம என்ன பண்றதுன்னா வாழக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கடந்து போகலாம்.
ஸோ நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கக்கூடிய அந்த வரியிலிருந்து வாசிக்கலாம். யார் வாசிக்கிறீங்க? ஓகே, ரோஸ்லின் சிஸ்டர் வாசி. நான் எங்கிருந்து வந்தேன், எவ்விடத்திற்கு செல்ல போகிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் பரத்திலிருந்து வந்தேன், உலகத்தில் உண்டாகவில்லை. நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். நான் சுயமாக வரவில்லை. என்னை என் பிதா அனுப்பினார். என் பிதா என் சத்தத்தை கேட்கிறார். அவரை நான் அறியேன் என்று சொன்னால் நான் பொய் சொல்லுகிறவனாவேன் என்று இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்தில் கூறினார். நீ ஆபிரகாமை விட பெரியவனா என்று இயேசுவிடம் கேட்டனர். அதற்கு இயேசு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் இருந்தான், அதை கண்டு களி கூர்ந்தான் என்று கூறினார். இயேசு கிறிஸ்துவின் நாளை ஆபிரகாம் விசுவாச கண்களால் கண்டு மேசியாவை குறித்த தெய்வ தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தான். நிழலாக ஈசாக்கை பலியிடும் பொழுது இயேசுவின் பலியை ஆபிரகாம் நினைவு கூர்ந்திருப்பார். மேசியாவின் வருகையின் மகிமையின் நாளை விசுவாச கண்கள் கொண்டு பார்த்திருப்பார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தியினாலே பூமியின் சகல மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இனி வரவிருக்கிற ராஜ்யத்தை தனது மனக்கண்ணால் பார்த்தார் என்பதில் ஆச்சரியமில்லை. பரலோக பட்டணத்தையும் புதிய எருசலேமையும் மகிமை அடைந்த திரு சபையையும் அதற்குரிய ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாரையும் பரலோக ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யம் பூமியின் சகல மனு குலத்தையும் ஆசீர்வதிக்கிறதையும் மனக்கண்ணில் கண்டு களி கூர்ந்தார். எபிரேயர் 11:10, 6:12. அடுத்த ஒரு 4 வரி இருக்கு, அதையும் வாசிக்கணும். ஆபிரகாம் இறந்து 2000 வருடமாய் இருக்க யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 8:14, 23, 42 முதல் 52. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆபிரகாமுடைய காரியங்கள் அடுத்த பேராலையும் வருது. ஸோ இப்போ நம்ம ஒரு சில கேள்விகள் மாத்திரம் கேட்டுட்டு அடுத்த விஷயத்தையும் வாசிச்சு நம்ம போகலாம். ஸோ முதல் கேள்வியா என்ன நம்ம கேட்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் எங்கிருந்து வந்தேன், எவ்விடத்துக்கு போறேன்றது எனக்கு தெரியும். யோவான் 14:1-2 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். இங்க முக்கியமா ஒன்று சொல்றாரு, நான் என் சுயமாய் வரவில்லை, என் பிதா என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார். சோ நமக்கு நல்லாவே தெரியும், இயேசு கிறிஸ்து சுயமா வரல, பிதாதான் இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சாரு அப்படிங்கிறார். நம்ம சில இடத்துல வசனங்கள் பார்க்கிறோம், தேவன் இயேசு கிறிஸ்துவ கம்பல் பண்ணல, அவராக தான் முன் இந்த ஒரு பலிக்குள்ள வந்தாருன்னு பார்க்கிறோம். இப்ப ரெண்டுமே இது கான்ட்ரரியா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம படிக்கும் பொழுது. இப்ப நம்ம படிச்ச வரி என் பிதா என்னை அனுப்பினாருன்னு பார்க்கிறோம். சில இடத்துல வசனம் பார்க்கிறோம், நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, அது பின்னாடி பிரதர் இதே 5th வால்யூம் எழுதுவார். அது நேரடியா ஏசாயாவுக்கு தான் பொருந்தக்கூடிய வசனம். ஏசாயா 6:6 இருக்கக்கூடிய 6ஆம் வசன பகுதிகள்லாம். பட் இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்றோம். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அப்பொழுது அடியேன் இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னாரு. சோ அந்த வசனத்தின் அடிப்படையில அது உருவகமா ஏசாயாவுக்கு பேசப்பட்டிருந்தாலுமே உருவகமா கர்த்தரே முன் வந்தார் அப்படின்னு பாக்குறோம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில. ஆனா இப்ப நம்ம படிச்ச ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் என் சுயமாய் வரவில்லை, என் பிதா தான் என்னை அனுப்புனாரு. இன்னொரு இடத்துல வசனம் பார்க்கிறோம், என்னை அனுப்பினவர் என்னிலும் பெரியவரா இருக்கிறாருன்னு பாக்குறோம். இப்ப கேள்வி, பிதாதான் இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சாரா இல்ல அவரா சுயமா வந்தாரா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கேள்வி புரிஞ்சுதுங்களா? ஓகே பிரதர் ஜான் பிரதர். பிதாதான் இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவும் அவரோட சுயசித்தத்தோட அவரும் வில்லிங்கா வந்துதான் அவருக்கு தெரியும் இதுதான் அப்படின்ற காடோட பிளான அறிஞ்சு இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றதையும் உணர்ந்துதான் வந்தாரு.
ஸோ பிரதர் என்ன ஒரு வியூ வந்து கொடுத்துருக்காருன்னா, ரெண்டுமே கரெக்ட் தான் பிரதர்ன்றாரு. அதாவது பிதா தான் அனுப்பிச்சாரு, அதே தருணத்துல இயேசு கிறிஸ்து தான் வந்தாரு அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே, அதாவது பதில் கரெக்ட் தான், பட் இன்னுமே இது கொஞ்சம் பெட்டரா பிரதர் ஆல்ரெடி பாயிண்ட் சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நடைமுறையா நமக்கு புரியுற மாதிரி. ஸோ 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, சகோதரி மலர் சிஸ்டர், அதுக்கப்புறம் சோனியா சிஸ்டர், அதுக்கப்புறம் வின்சென்ட் பிரதர். மலர் சிஸ்டர் முதல்ல. பிரதர், என்னன்னா இது ரெண்டும் கான்ட்ரடிக்ட், நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ரடிக்டியா இருக்கு. என்னன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் பிரதர். என்னன்னா தேவனோட சிந்தையும் கிறிஸ்துவோட சிந்தையும் ஒன்னா இருக்கிறதுனால அவரு அந்த ஒரு வசனம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, யாரு போவாங்க அப்படின்னு அவரு நினைக்கும் போதே கிறிஸ்து வந்து வாலண்டரியா வராரு, வாலண்டரியா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கிறாரு. ஸோ 2 பேரும் சிந்தையும் ஒன்னா இருக்கிறதுனால இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான் பிரதர். ஓகே சிஸ்டர், வெரி குட். சிஸ்டர் சோனியா சிஸ்டர், நீங்க ட்ரை பண்றேன். இது வந்து என்ன சொல்லி அந்த வசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, தேவன் வந்து ஓப்பனா வந்து இது யார் எனக்காக போவாங்க, யார் போவாங்க அப்படின்ற மாதிரி காமனான எல்லாருக்குமே அது வச்ச மாதிரி இருந்தது. பட் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஃப்ரீ வில்ல தான் வந்து முன்னாடி வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு அப்படின்றது. ஸோ பிரதர் சொன்ன மாதிரி ரெண்டுமே கரெக்ட் தான். பட் தேவன் வந்து அங்க ஓப்பன் ஃபோரத்துல வச்சதால அவர் வந்து முன்னாடி வந்து ஃப்ரீ வில்ல நான் வந்து போறேன் அப்படின்ற மாதிரி அங்க கோட் பண்ணிருக்காங்க. வெரி குட் சிஸ்டர். ஃப்ரீ வில் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அது தேவன் யாருடைய சுயாதீனத்தில் என்ன பண்றது இல்லைன்னா தலையிடுறது இல்லை. கர்த்தரை வந்து நீங்க தான் போய் ஆகணும் அப்படின்னு அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா சொல்ல மாட்டாரு. வின்சென்ட் பிரதர், நீங்க உங்க வியூ நீங்க சொல்லுங்க, அப்புறம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ட்ரை பண்றேன், கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஏசியால வசனம் பார்த்த மாதிரி நான் பின்பு யாரும் அனுப்புவேன் அப்படிங்கும் போது அடியேன் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை தான் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்பவும் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஃப்ரீ வில்லா வந்தாரோ அப்படிதான் நம்மளும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம், ஒரு ரோல் மாடலா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து வார்த்தை மாமிசமாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வருது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லோகோஸா இருந்தவரை நம்ம மாமிசத்தை ஒரு கருவா ஹோலி ஸ்பிரிட்டா இல்ல மூலியமா ஒரு கருவா அந்த வல்லமையை கொண்டு வர சக்தி பிதாவா தேவன் மூலமா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது முன்னால அவரு வந்து நான் பிதாவனால அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. இது என்னோட வியூ. அது கரெக்டா இருந்தா கரெக்டா தப்பான்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அதனால வந்து இந்த வசனம் அப்படி சூட் ஆகுமா அப்படிங்கறத எனக்கு. ஓகே, வெரி குட். ஸோ பிரதர் இன்னொரு ஆங்கிள் கூட வந்திருக்காரு. ஸோ இதை பொதுவான ஒரு காரியமா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் வந்து யாருடைய சுயாதீனத்துல என்ன பண்றது இல்லைன்னா இன்டர்ஃபியர் ஆகுறது இல்லை. யாரையும் வந்து எந்த விஷயத்துக்காகவும் புஷ் பண்ண மாட்டார், நீங்க இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்ட்டு நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா பார்வனுடைய இருதயத்தை கடினமாக்கினார் அப்படின்னு 6th வால்யூம்ல படிக்கும்போது கூட அதுக்குள்ள ஒரு ஃப்ரீ வில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேவன் பர்பஸா கடினப்படுத்தலன்னு பார்க்கிறோம். அதே போல இங்க கர்த்தர் சொல்லக்கூடிய 2 காரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சுயமா வரல, என் பிதா என்ன அனுப்பிச்சாருன்றாரு. சோ ஆனா நான் போறேன் அப்படிங்கிற சாய்ஸை யார் தான் எடுத்தாங்கன்னு வசனத்துல பாக்குறோம்னா நம்முடைய கர்த்தர் தான். இதை நம்ம ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் பூமிக்கு வரேன், உங்களுடைய திட்டத்தை நான் என்ன பண்றேன் செய்யறேன் அப்படிங்கிற டிசிஷனை முதல்ல மைண்ட்ல ஃப்ரீ வில்லின் அடிப்படையில டிசைட் பண்ணது யாருன்னா நம்முடைய கர்த்தர். ஓகேங்களா? அதுதான் அவருடைய டிசிஷன். ஆனா அவர் இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த முடிவை தேவன் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து அந்த ஒரு வார்த்தையா இருந்து திடீர்னு மரியாளுடைய வயிற்றுக்குள்ள வந்து ஒரு கருவால என்ன ஆக முடியாதுன்னா வந்து அவரா மாறி உட்கார முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வல்லமை என்ன ஆகணும்னா செயல்படணும். இதை குறித்து சில பாடங்கள் கூட இருக்குது. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில அந்த மாதிரி ஒரு பிறப்புக்கு கொண்டு வந்து ஒரு மாபெரும் ஒரு விஷயத்த பண்ணது யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். ஸோ இது ரெண்டுமே பேரலல் தான். டிசிஷன் மேட் பை ஜீசஸ், அவர் தான் டிசைட் பண்ணாரு நான் போகணும்னு. ஆனா அவர் எப்படி வந்தார் இந்த பூமிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதா தான் அனுப்பிச்சார்.
பிதா எப்படி அனுப்பிச்சாருன்னு பார்க்கும்பொழுது சகோதரர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை மாம்சமாகின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இத வேற சில இடங்கள்ல கூட நம்ம வந்து கவனிக்கிறோம். என்னை அனுப்பின பிதா அப்படின்னு பேசுறாரு. இப்ப நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நம்ம கோட் பண்ணி பேசுறோம். இதே ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி பிரதர் வந்து இன்னொரு பிராடான ஒரு வியூ கொடுப்பார். பொதுவா நம்ம ட்ரினிட்டி பாடத்துல ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய வசனத்தை எப்படிதான் பார்ப்போம்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களாம் பரலோகத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தாங்க. அந்த டைம்ல யாரை நான் அனுப்புறேன்னு பிதா வந்து கேட்டாரு. உடனே இயேசு கிறிஸ்து வாலண்டியரா நான் போறேன்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்க்கோம். பட் லிட்டரலா அந்த தீர்க்க தரிசனத்துடைய பேக்ரவுண்டை கவனிக்கும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரு தான் அதை ஹேண்டில் பண்றாரு. யார் அந்த டிசிஷனை சொல்றாங்கன்னா ப்ரொஃபட்டிக்கலா ஏசாயா தான் என்ன பண்றாருன்னா அதை வந்து சொல்றாரு. இதோடைய உருவகமா தான் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒப்பிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுக்குண்டான விளக்கங்களையும் பின்னாடி சாப்டர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் படிப்போம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பாயிண்ட் கிளியரு, இயேசு கிறிஸ்து அவர் வரணும்னு எடுத்த டிசிஷன் வந்து அவருடைய ஃப்ரீ வில்ல தேவனுடைய நீதி டிமாண்ட் பண்ணுது இப்படி ஒருத்தர் பலி செலுத்தணும்னு. அந்த டிமாண்ட அவரா ஏற்றுக்கொள்றாரு. நான் அதை பண்றேன்றார். அவர் பண்றதுக்காக அவர் பூமிக்கு அனுப்புற காரியத்துல என்ன பண்றாருன்னா தேவனுடைய தலையீடு அங்க காணப்படுறதை நம்ம பார்க்கணும். ஸோ தேவன் எல்லாருடைய ஃப்ரீ வில்லையும் அவங்கவுங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன பண்றாருன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு பார்க்கணும். ஸோ ரெண்டுமே பதிலும் கரெக்டு தான். சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து சரியான ஒரு பதில் தான் கொடுத்துரு. ஸோ அடுத்து இந்த பேராகிராஃப்லயே வந்து ஒரு பெரிய டாபிக் ஒன்று பேசுறாரு. ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நிறைய விளக்கங்கள் பின்னாடி வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்ச விஷயத்துடைய ஒரு சுருக்கத்தை மாத்திரம் இந்த கேள்விக்கு உண்டான பதிலா சொல்லுங்க. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துடைய நாளை காண ஆசையா இருந்தார், கண்டு களி கூர்ந்தார். அந்த கண்டு களி கூர்ந்ததை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா அல்லது இயேசு கிறிஸ்துடைய நாளை அவர் கண்டு களி கூர்ந்தார் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிரதர் எழுதுற அந்த ஆங்கிள்லயே கூட நீங்க சொல்லலாம். ஓகே, சிஸ்டர் சோனியா சிஸ்டர் அவங்களுடைய மதர் நீங்க சொல்லுங்க. பேரு டக்குன்னு வந்துச்சு. சாரி பிரதர், இங்க வந்து ஆபிரகாம் வந்து இயேசு கிறிஸ்து அவங்க வந்து கல்லல அடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கேக்குறாரு. பழைய ஏற்பாடுல அதெல்லாம் கோட் பண்ணி சொல்றாங்க. பட் இது வந்து எப்போ அவர் ஆவியுடைய கண்கள்ல பாக்குறாருன்னா ஈசாக்க பலி செலுத்தும் போதுதான் இது வந்து லிட்டரலா ஆபிரகாம் பாக்குறாருன்னு சொல்லி நம்ம பைபிள்ல படிக்கிறோம் வசனங்கள் மூலியமாக. இது எப்படின்னா மெஸ்ஸியா அவர் எப்படி வந்து பீசபிள் கிங்டம்ல எப்படி வந்து ஆளுகை செய்வாருன்னு சொல்லி அப்படிதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்ம பவுலே சொல்லும் போது நான் 3வது வானத்து வரைக்கும் போயிட்டு பாத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி கூட நம்ம இதை லிட்டரலா எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் அதனால இது வந்து எனக்கு தோணுது. ஓகே ஓகே, வெரி குட். பிரதர் எழுதுன அந்த ஆங்கிள்லயே கூட நீங்க சொன்னீங்க ஐசக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது கட்டாயம் வந்து ஆபிரகாமுக்கு சம் ரெவலேஷன் அங்க என்ன இருக்கலாம்னா அவருக்கு சில காரியங்கள் உணர்த்தப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது சகோதரர் ஜான் நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அதே பாயிண்ட் தான் பிரதர் சிஸ்டர் சொன்னதுதான். ஸோ அவருக்கு நாளைக்கான அவலா இருந்தான்றது வந்து இந்த கமெண்ட்ரியில எழுதியிருப்பாரு சிஸ்டர். அதாவது ஈசாக்கு அவர் பலி கொடுத்துட்டாரு தான் ஆக்சுவலா அவர் மனசார. ஓகே, ஸோ அங்கேயே வந்து ரெசரெக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆபிரகாம் உணர்ந்திருப்பாரு அப்படின்றது ரசூல் பிரதர் வந்து கமெண்ட்ரியில இருக்கு. ஸோ அதுதான் காலையில என் நாளைக்கான அவலா இருந்தான். ஸோ விசிபிள் கிங்டமோட அப்ப என்ன நடக்கும் அப்படின்றதான் அவர் வந்து அங்க அவர் புரிஞ்சிருந்திருப்பாரு. ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ இதுக்கு பிரதர் சொன்ன வசனம் வந்து ஹீப்ரூ 11th சாப்டர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டாருன்னு பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ பிரதர். அடுத்து சோனியா சிஸ்டர் நீங்க. பிரதர், இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா எபிராமுக்கு வந்து ஒரு 2 வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் ஈசாக்கு பண்ணும்போது ஃபுல் பிளான், தேவனுடைய ஃபுல் பிளானுமே த்ரூ ஃபெய்த் வழியா அவர் வந்து அதை வியூ பார்த்திருக்கலாம் அப்படின்றது அங்க வந்து அது கோட் பண்ணிருக்கலாம். மேபி இயேசு கிறிஸ்துவோடைய முதல் வருகை, அப்புறம் அவர் பண்ற அங்க ரான்சம், அப்புறம் அவருடைய 1000 years கிங்டம் பிளஸ் உலக ஜனங்களுக்கு கொடுக்க போற எல்லா பிளெஸிங்குமே ஒரு ஃபுல் வியூ மாதிரி அவரு ஒரு ஃபெய்த்ல அதை பார்த்திருக்கலாம் அப்படின்றது ஒரு இதுவா இருக்கும். ஒரு வியூவா நம்ம சொல்லுவோம்.
தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இதை நம்ம எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை பத்தி வந்து தேவன் பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அடுத்து வின்சென்ட் பிரதர் நீங்க பேசலாம். ஆபிரகாம் பத்தி தேவன் சொல்லும்போது என்னுடைய நண்பன் அப்படிங்கிறார். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலக வழக்கத்துல பார்க்கும்போது மோஸ்ட்லி ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுதான் வந்து நண்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அங்க பயன்படுத்தப்படுது. ஸோ அப்போ ஆபிரகாம் வந்து தேவனுடைய நண்பன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் பிரதர் எழுதின அந்த எழுத்துக்களின் அடிப்படையிலையும் நம்மளுடைய சில வியூகங்களின் அடிப்படையிலும் வந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் ஆபிரகாமுக்கு ப்ராபப்ளி பை ஃபெய்த்ல சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா அங்க அவருக்கு தேவன் காமிச்சிருந்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஈசாக்கா வந்து அவர் வந்து ஊர்ஜிதமா பலியெல்லாம் கொடுக்குறாருன்னா சாதாரண விசுவாசம் அங்க வந்து காணப்படாது. நான் என் மகனை நான் கொன்னா கூட திரும்ப என்னுடைய மகனை நான் பெற்றுக்கொள்வேன், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியமும் சில தேவனுடைய திட்டத்துடைய கீ பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய சில காரியங்களை ப்ராபப்ளி ஆபிரகாம் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு அதை வந்து பார்த்துருந்துருக்கலாம். அதை தான் வந்து கர்த்தரும் கோட் பண்ற 2 ஆங்கிள் இருக்கு. அது நம்ம ஆதியாமத்துல ஒரு சாப்டர்ல நம்ம பார்க்குறோம், மம்ரையின் சமபூமியில கர்த்தர் வந்தாருன்னு. அதை நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த காரியத்தை கூட என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா அங்க அவர் சொல்லியிருந்துக்கலாம்னு கூட பார்க்குறோம். வின்சென்ட் பிரதர் நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களா? பிரதர் இதே இதுதான் பிரதர். இது அவங்க சிஸ்டர் பிரதர் சொன்ன கருத்து தான். அதுல அவர் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவரு ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தால் கண்டு களி கூர்ந்தான்னு இருக்கு பிரதர். காண ஆசையா இருந்தான்ங்கிறது அது அவரோட கிங்டம் வந்து எடுத்துக்கலாம். பட் கண்டு களி கூர்ந்தாங்கிறது இந்த பழைய ஏற்பாடுல இந்த 3 புருஷர்கள் கூட வருவார்ல, அப்போ ஒரு தரிசனம் கொடுப்பாருல்ல அவருக்கு. அந்த இன்சிடென்ட் அவர் கோட் பண்றாரா அப்படிங்கிற எனக்கு சில டவுட் இருக்கு பிரதர். ஏன்னா வசனம் என்னன்னா கண்டு களி கூர்ந்தான் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து ஆபிரகாம் லிட்டரலா பார்த்திருக்காரு. அந்த விசனை வந்து இவங்க கிட்ட வந்து கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லி கோட் பண்றாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆப்வியஸ்லி வந்து அந்த ஜெனசிஸ்ல அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 18 சாப்டர் நினைக்கிறேன், அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய வேர்ஸும் வந்து எக்ஸாக்டா அதுக்கு பொருந்தும். நம்ம ட்ரினிட்டி பாடத்திலேயே கூட நம்ம என்ன பார்க்கறோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் எவ்வாறு செயல்பட்டாருன்றதுல ரொம்ப முக்கியமான வசனம் இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நேரா ஜெனசிஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா போகும். ஸோ பிரதர் எழுதக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து ப்ராபப்ளி பின்னாடி இருக்கும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலரா நீங்க சொன்ன ஆன்சர் 100% கரெக்ட். பட் இந்த இடத்துல பிரதர் எழுதக்கூடிய காரியங்கள் நம்ம கவனிக்கும் போது ஹீப்ரு 11 சாப்டருடைய அடிப்படையில் என்ன பண்றாருன்னா கொண்டு போறார். ஸோ ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன், தேவனுடைய நண்பன் என்ன பண்றாருன்னா காணப்படுறாரு. அவர் ஏதோ ஒரு வகையில தேவனுடைய திட்டத்துல மேசியா வந்து ஜனங்களை மீட்டுக் கொள்ற காரியத்தை ஏதோ ஒரு காரியம் அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு புரிஞ்சிருக்கு அல்லது அவருக்கு வந்து புரிய வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் அங்க கோட் பண்றாரு. ஸோ அடுத்து பிரதர் அகஸ்டின் ஆபிரகாம். பிரதர் எனக்கு ஒரு 2 வசனம் ஞாபகம் வருது, அதை மட்டும் ஷேர் பண்றேன் பிரதர். தேவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு எகிப்துக்கு தன் மனைவி கூட்டிட்டு போகும்போது அவர் வந்து உயிருக்கு பயந்து என் சகோதரின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து தேவன் வந்து அந்த ராஜாக்களுக்கிட்ட சொல்லுவாரு, அவன் என் ஊழியக்காரன், அவன் என் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாரு பிரதர். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசின்றதுனால இது தேவனுக்கு கண்டிப்பா இந்த காரியம் வெளிப்பட்டு இருக்கும். அது எப்படின்னா இப்ப நம்ம ஏனோக்கு குறிச்சு பார்க்கும்போது சொல்லுவாரு, ஏனோக்கு வந்து சொல்லுவாரு 1000 தூதர்களோடு இந்த பூமியை தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு அவரு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அவரு அப்படி கண்டிருக்கிறதுனாலதான் அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் விசுவாச கண்களால கண்டு இருக்கிறாரு. அதான் என்னோட புரிதல். வெரி குட் பிரதர். ஒரு நல்ல அருமையான ஒரு வியூ பிரதர் கொடுக்குறாரு. ஸோ அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு இதை வந்து ரிவீல் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ரிவீல் ஆயிருக்கே அப்படின்னு என்ன பண்றாருன்னா பிரதர் அருமையான தாட்ஸ் கொடுக்குறாரு. ஏனோக்கு பத்தி நம்ம பாக்குறோம், யூதா நிருபத்துல நம்ம என்ன பண்றோம்னா பழைய ஏற்பாட்டுல இல்லாத ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. தேவனுடைய ஆவியோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ஆத்தர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி கர்த்தருடைய அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல என்ன நடக்குன்றத ஏனோக்கு முன்பதாகவே என்ன இருக்கிறாருன்னா அவர் வந்து பார்த்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் பை விஷன்ல. ஸோ இது அங்க எதற்கு அடையாளமா இருக்குன்னா அங்க அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளோட கலக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பேக்ரவுண்டின் அடிப்படையில ஏனோக்கு என்ன பண்றாருன்னா ப்ராஃபட்டியா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எதுல அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகையை குறிச்சுன்னு பார்க்கலாம். அதே போல ஆபிரகாமுக்கும் தீர்க்கதரிசின்னு பேர் இருக்கிறதுனால
பவுலுக்கு வெளிப்படுத்தின தேவன் கட்டாயமா ஆபிரகாமுக்கும் அவருடைய திட்டத்துடைய முக்கியத்துவங்களை வெளிப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு பிரதரும் சொல்றாங்க. கட்டாயமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக தான் அங்க காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து ஆபிரகாமுக்கு உண்டான விஷயங்கள் என்ன பண்றாருன்னா பிரதர் கீழே எழுதிட்டு வராங்க. அதை இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். எந்த இடத்துல இருந்து வாசிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனங்களில் எந்த தவறும் ஏற்பட சாத்தியம் இல்லை என்ற இடத்துல இருந்து ஒரு பெரிய பேராகிராஃப் தான். அதை அப்படியே நம்ம வாசிச்சிடலாம். யார் வாசிக்கிறீங்க? ஓகே, ரோஸ்லின் சிஸ்டர் வாசிக்கிறேன். இந்த வசனங்களில் எந்த தவறும் ஏற்பட சாத்தியமில்லை. நமது கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருந்ததாக உறுதிப்பட கூறுகின்றார். நமது கர்த்தர் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடையும் நாள் வரை இந்த உலகத்தில் தான் இருந்தார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின் மரணமே இல்லாத சாகாமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இனிமேல் மரணத்துக்கு அவர் மேல் அதிகாரம் இல்லை என்று வேதாகமும் கூறுகிறது. ரோமர் 6:9. தேவ தூதரிலும் மேலான நிலையிலிருந்த அவர் மனிதனாக பூமிக்கு வந்தபோது தேவ தூதருக்கும் சற்று சிறிய நிலையில் இருந்தார். பாவ நிலையில் இருந்த மனிதனை மீட்க அவர் இவ்வாறு வந்தார். அவர் மரணத்தின் மூலம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து மான்சீக நிலைக்கு வரவில்லை. ஆவியின் ஜீவியாக உயர்ந்த நிலையில் இருந்த அவர் தாழ்ந்த நிலைக்கு மான்சீக நிலைக்கு மாறினார். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்ற நமது ஆண்டவரின் வார்த்தை சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராகிய லோகோஸ் அதிலிருந்து மாம்சீக சரீரத்தில் தேவ குமாரனாக இயேசுவாக வரும் வரை ஜீவன் உடையவராகவே இருந்தார். அதில் எந்த மாறுதலும் இல்லை. ஆனாலும் நமது கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட யாவரும் விசுவாசிக்கவில்லை. இப்பொழுதும் அநேகர் இந்த சத்தியத்தை ஏற்காதவர்களாக இருக்கின்றனர். விபரீதமாக எண்ணமுடைய மனிதனுடைய சுவாபம் எளிதான இயல்பான யதார்த்தமான இயேசுவின் வார்த்தைகளை ஏற்க மறுக்க செய்தது. எனவே கர்த்தரை பாவ மனுக்குலத்தில் ஒருவர் என்றும் மாம்சீக தந்தையின் மகன் என்றும் கருதினார்கள். சாந்தமுள்ளவர்கள் மட்டுமே ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக மட்டுமே தேவ வார்த்தையின் நற்சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:1, யாக்கோப்பு 1:21. இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் அப்பொழுது அவரது நற்சாட்சியை மறுத்து கல்லெறிய துணிந்தது போல இப்பொழுதும் சத்தியத்தை கேட்கிற சிலர் அதை மறுத்து ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிற எளிமையான அனைவரையும் மறைபொருளாக கல்லெறிய துணிகிறார்கள். காரணம் என்னவெனில், அப்பொழுது உள்ளது போல இப்பொழுதும் அவர்கள் பிதாவையும் குமாரனையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. இதை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிறத நம்ம இந்த கன்க்ளூடிங் வசனங்களை அந்த வார்த்தைகளை கூட கவனிச்சோம். ஸோ மேல் பகுதியில பிரதர் என்னதான் அங்க பேசுறாருன்னா, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாருன்னா இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்போ அந்த விளக்கத்துல இருந்து ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முதல் கேள்வியா நம்ம கேட்கிறோம். ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்ங்கிற இந்த வார்த்தையில எந்த தவறும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பிரதர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை பார்த்திருக்கிறாரு, கண்டு களி கூர்ந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் பிரதருடைய ரைட்டிங்ல அவர் என்னன்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவரு லோகோஸா இருந்ததுல இருந்து பூமியில ஒரு மனுஷனா பிறக்கிற வரைக்குமே அவர் ஜீவன் உள்ளவராகவே காணப்பட்டார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இதை நம்ம ஒரு கேள்வியா கேட்காம நம்ம பதிலாவே நம்ம சொல்றோம். அதாவது ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எந்த அடிப்படையில உண்மைன்னு பார்க்கும் பொழுது அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னு பார்த்துட்டோம். இப்போ தேவனுடைய முதல் ஒரு ஜெனிப்பித்தல் அவர் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அப்ப ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடியே பூமி தோங்கினதுல இருந்து அவர் வார்த்தையா இருக்கிற நிலைமையிலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் மாம்சமாக வரைக்குமே அவர் அங்கங்க உயிர் பெற்று உயிர் இல்லாமலாம் போகல, அவர் ஜீவனோடையே காணப்பட்டார். ஸோ யதார்த்தத்தின் அடிப்படையிலேயே இந்த வசனம் 100% ட்ரூ தான்.
ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே நான் என்ன பண்றேன்னா இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா கர்த்தர் சொல்றாரு. ஸோ இதை நம்ம விளக்கமா நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த யதார்த்தத்தை அன்னைக்கு அநேகர் என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ளல, மறுத்தாங்க, எதிர்த்தாங்க. ஏன் அந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது இருந்த யூதர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதுக்கு முந்தின பேரால சொன்ன பதில நீங்க சொல்ல வேணாம், இந்த பேரால இருக்கக்கூடிய பதில நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டடி பண்ணி சொல்லுங்க. ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, என்ன காரணம்? அதாவது இவ்வளவு ஆணித்தனமா இருக்கு, அவர் ஜீவனோட தான் இருந்திருக்கிறாரு, அவரு தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமான, இவ்வளவு தெளிவா வசன பகுதிகள் இருந்தும் அவங்க ஏற்றுக்கொள்ளன்னு பார்ப்போம். ஸோ பிரதர் அஜித் குமார் நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அவங்க வந்து அத வந்து சொன்ன வார்த்தை எதுவுமே அவங்க விசுவாசிக்கல பிரதர். விசுவாசிக்கல, அந்த சத்தியத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஓகே சார், வெரி குட். இப்போ கேள்வி அதுதான், ஏன் அவங்க வந்து விசுவாசிக்கல, ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, என்ன காரணம்? பிரதர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இந்த இடத்துல. பிரதர் வின்சென்ட். பிரதர் இது ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் இது ஆட் ஆகுது பிரதர். அவங்க பழைய ஏற்பாடுல அந்த இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை இப்படிதான் இருக்கும். அவராது முதல் வருகை வந்து மெசியாவா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சிருப்பாங்க. பட் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு எம்பரரா வருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிப்பாங்க. ஆனா இவரோட ஏழ்மை குடும்பம் எடுத்து வந்தாரு. அதை பார்த்துட்டு அவங்க என்னன்னா ஒரு ப்ரீச் பண்ணும் போது ஆபிரகாமை காண இந்த மாதிரி நான் என்னை பார்த்த ஆசையா இருந்தாரு, கண்டு களி கூர்ந்தாருங்கும் போது ஆபிரகாம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசியா அவங்க இருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வெயிட்டேஜ வந்து மெசியாவுக்கு கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல. ஏன் அப்படின்னா ஆபிரகாம விசுவாச அளவுக்கு ஆண்டவனுக்கு இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கல அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களோட மனசு வந்து அந்த இதை ஏத்துக்கல. ஆபிரகாம் மேல அந்த பழைய ஏற்பாடுல உள்ள எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டு இருக்கிறத அந்த புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு மெசியா அப்படிங்கிற ஒரு சாப்டர் அவங்க அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணல. அது நம்ம கவனிக்கிறோம், அது சரிதான். பட் இந்த பேராகிராஃப்ல பிரதர் சில வார்த்தைகள் ஏன் வந்து அன்னைக்கு இருந்த அந்த சக மனிதர்களால புரிஞ்சுக்க முடியல, என்ன காரணம்ன்றத அவர் பேசுறாரு. நீங்க சொன்ன பதில்ல எந்த தவறும் இல்லை. பட் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய கோணம் சற்று மாறுபடுது இந்த இடத்துல. அஜித் பிரதர் நீங்க ட்ரை பண்ணீங்களா பிரதர்? வின்சென்ட் பிரதர் இல்ல பிரதர், நாம டிஸ்கஸ் பண்ணலாம் பிரதர். தேங்க்யூ பிரதர். அஜித் பிரதர் நீங்க ட்ரை பிரதர் இது வந்து என்ன இது பண்றாங்கன்னா மாம்சீக தந்தையின் மகன், இப்ப அவர் வந்து யோசேப்போட மகன் தானே, அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த பாவ மனுக்குலத்துல ஒருவரா இவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு கருத்து. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இங்க பிரதர் எழுதுற அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஜனங்கள் வந்து முதல்ல வந்து வின்சென்ட் பிரதர் அவர்கள் சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய புரிதல் அங்க என்னன்னு பார்க்கும் பொழுது அங்க தவறா காணப்படுச்சுன்னு பார்க்கிறோம். ஸோ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்படிதான் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விழுந்து போன மனுக்குலத்துடைய ஒரு சுபாவம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, பை நேச்சர், அது எதுவுமே யதார்த்தத்தை என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்றது இல்லை. அது பிரதர் வந்து ரியல் டைம்ல இருக்கிறதையும் சொல்றாரு. அவர் பயன்படுத்துற வார்த்தை நம்ம கவனிச்சோம்னா, இப்பொழுதும் அநேகர் இந்த சத்தியத்தை என்ன பண்றது இல்லைன்னா ஏற்கிறது இல்லைன்னு பார்க்கிறோம். ஸோ அதே தான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்த காலத்திலயும் இதே விஷயம் கரெக்டா நமக்கு பொருந்தும். அவங்க என்னதான் வந்து நினைச்சுக்கிட்டாங்கன்னா, தங்களை வந்து ரொம்ப வந்து சுத்தவான்கள் போலவும் தாங்கள் தான் வந்து சரியான அடிப்படையில நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றோங்கிறது போதும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு மாயை என்ன பண்றாருன்னா கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட்லயே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ தங்களை விட ஒருத்தர் வந்து தேவன் கிட்ட நம்மளை ஒப்புரவாக்க போறார், இவர் தான் வந்து மேசியா, இவர் தான் வந்து நமக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண நபர், சகோதரி சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு யோசேப்புடைய ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு நபரை போல கர்த்தர் வந்தோன்னே அவங்களால அந்த யதார்த்தத்தை என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கலாம். அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறத அங்க என்ன பண்ணாச்சுன்னா காணப்படுச்சுதான்.
ஸோ அப்படியே இங்க வராரு ரியல் டைம்ல. இன்னைக்கும் அநேகர் இந்த யதார்த்தத்தை என்ன பண்றது இல்லைன்னா ஏற்றுக்கொள்றது இல்லை. எந்த யதார்த்தத்தைனா பிதாவாகிய தேவனுடைய குமாரன் தான் கர்த்தர் அப்படிங்கக்கூடிய இந்த உண்மையான யதார்த்தத்தை என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுக்கு முன்னமே அவர் இருந்தாருங்கிற விஷயத்தையும் சரியா அவங்க சரிவர புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு பாக்குறோம். ஸோ ஏன் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை? பிரதர் எழுதுறாரு, அந்த வரிகளை யாராவது பதிலா சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கூட இதை சரியா புரிஞ்சுக்கலன்றாரு. என்ன காரணம் அப்படின்றத நம்ம கேள்வியை நம்ம கேட்கிறோம். சிஸ்டர் சொல்லுங்க, சோனியா சிஸ்டர். இல்ல பிரதர், அவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னா அப்பா யாருன்னு தெரியாது, மகன் யாருன்னே தெரியல இன்னும் அவங்களுக்கு. அந்த கிளியாரிட்டியே அவங்களுக்கு இல்லாத போது அவங்க எப்படி பிரதர் அந்த சத்தியத்தை ஏத்துக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் சொன்னா கூட அவங்க அதை வந்து அவங்க அதுக்குன்னு ஒரு தேவன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வச்சிருக்காரு. சோ அதுக்கு அப்பதான் அவங்களுக்கு அது தெரிய வெளிப்படும். ஸோ தேங்க்யூ சார். என்னதான் வந்து அவங்க அந்த ஒரு விழுந்து போன சுபாவத்தில் என்ன சொல்ல போனா பிதா யாரு குமாரன் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்ப கேள்வி, ஏன் அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியலங்கிறத அங்க பிரதர் எழுதுற அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிளியரா ஒரே ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. என்ன என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ யதார்த்தமான இயேசுவின் வார்த்தைகளை அன்னைக்கு இருந்தவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. அவர் பாவ மனுக்குலத்தில் ஒருவர் என்றும் மாம்சீக தந்தை என்றும் என்ன பண்ணாங்கன்னா கருதுனாங்க. ஸோ அதுக்கு மேல இருக்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நிறைய பேர் விசுவாசிக்கல. இப்பொழுதும் அநேகர் என்ன பண்ணலன்னா விசுவாசிக்கல. என்ன காரணங்கிறாருன்னா விபரீதமான எண்ணமுடைய மனிதனுடைய சுபாவம். அதாவது மனுஷனுடைய மைண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க மனுஷன். ஒரு யதார்த்தம் இவரு தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யதார்த்தத்தை அவங்களுடைய மனசுல என்ன பண்ண முடியும்னா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு பார்ப்போம். இப்ப கேள்வி வந்து அடுத்த கேள்வி அதே ஒரு பாயிண்ட் தான் சொல்றோம். ஸோ இன்னைக்கும் ட்ரூத் இருக்கு, சத்தியம் மாறுறது இல்லை. பிதா யாரு குமாரன் யாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அன்னைக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு உண்மையை வந்து சொல்றாரு. ஆபிரகாம் முன்னதாகவே நான் இருந்தேன்னு கர்த்தரை கல் எடுத்து அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா முன் வந்தாங்க. லிட்டரலாகவே இங்க அப்படியே ஆவிக்குரிய ரீதியில நடக்குது. யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, சொல்ல போனா நமக்கு அது நடக்குது. ஸோ நமக்கு இங்க எப்படி கர்த்தரை வந்து லிட்டரலா அங்க கல்லறிய துணிஞ்சாங்களோ, அதே போல இங்கேயும் கல்லறிய துணிகிறாங்க. யார் கல்லறிய துணிகிறாங்க, யாருக்கு எதிரா என்ன காரியம் அப்படிங்கிறத அந்த கடைசி வரிகளை யாராவது கன்க்ளூட் பண்ண முடியுமா? கேள்வி புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கும் கல்லெறிதல் நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா கேட்கிறோம். உங்களுக்கு போன வாரத்துடைய அனுபவத்தை கூட நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க சொல்லலாம். ஓகே, பிரதர் வின்சென்ட் ட்ரை பண்றது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுளோட உண்மையான சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து உலக கிறிஸ்தவர்களோட கொஞ்சம் நம்ம வேறுபட்டு நம்ம நிக்கிறோம் பிரதர் சத்தியத்துக்காக. பட் அவங்க உலகத்தார் என்ன பண்றாங்கன்னா அந்த சத்தியத்துல உள்ள மேன்மையை புரிஞ்சுக்காம அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்காங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப இழிவா பாக்குறாங்க. எப்படின்னா இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, நம்ம அதாவது ஆக்சுவலா என்ன டீட்டெயில் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்க போனாலும் அவங்களோட பார்வைங்கிறது அன்னைக்கு எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்களோ அன்னைக்கு இன்னும் அதே நிலைமையில தான் உலகத்தாரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்ப எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ நெருக்கடி அவ்வளவு பாடுகள் வந்ததோ அதே இது நமக்கு காத்துட்டு இருக்கு. அதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, வெரி குட், அருமையான பதில். ஸோ நம்ம டைம் ஆனாலும் அடுத்தடுத்த பிரதர்ஸ் மூவ் ஆகிறோம். ஸோ ஒரு ஜான் பிரவீன் அதேதான் பிரதர். ஸோ அதாவது இன்னைக்கு இருக்க ஜனங்களுக்கு வந்து தேவனும் யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துவும் யாருன்னு தெரியாது. அவங்களா ஒரு முன்முடிவுல அவங்களோட பாரம்பரியத்துல இதெல்லாம் தான் இருக்கு, நம்ம ஏன் வந்து இது, அதாவது அவங்களுக்கு அந்த மனம் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனம் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க தெரியும், ஆனா அவங்களுக்கு இன்னும் அதோட
அதாவது பைபிள்ல இருக்க வசனத்து மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அப்படிதான் நம்ம எடுக்கணும். வெரி குட் பிரதர். ஸோ நம்ம பாயிண்ட் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னைக்கும் வந்து மறைமுகமாக கல்லெறிதல் நடக்குதுன்னு பிரதர் சொல்றாரு. யாரு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியத்தை, பிதா யாரு குமாரன் யாரு அப்படிங்கிற உண்மையான அந்த போதனையை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது எளிமையானவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது ரொம்ப ஹம்பிள் ஹார்ட்டடா, யதார்த்தமா, ஓ இப்படி இருக்குதா அப்படின்னா இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு யார் ஒருவர் யதார்த்தமா அதை ஏற்றுக்கொள்றாங்களோ, விச் மீன்ஸ் நம்ம பாக்குறோம், நம்ம யாரும் எந்த ஒரு பாரம்பரியத்தையும் பிடித்தவர்கள் அல்ல, இது இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு யதார்த்தமா ஒரு காரியம் இப்படிதான் சொல்லி ஒரு டாக்டரின் வெளிப்படும் போது அதை நம்ம யதார்த்தமா என்ன பண்றோம்னா ஏற்றுக்கொள்றோம். ஆனா இதே உண்மை சத்தியம் போய் நம்ம பப்ளிக் மீட்டிங் போடுறோம், நிறைய பேருக்கு என்ன பண்றோம்னா ட்ரினிட்டி கிளாஸஸ்லாம் சொல்றோம், இப்படிதான் இருக்கு காட்ஸ் பிளானு, தேவன் ஒருத்தர் இருக்காரு, குமாரன் ஒருத்தர் இருக்காருன்னு ரொம்ப எளிமையானவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா ஏற்றுக்கொள்றாங்க. பட் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள், அன்னைக்கு இருந்த யூதர்களுடைய மனநிலைமை தான் இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரத்துல காணப்படுது. தாங்கள் கற்றுக்கொண்டதுதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு, யதார்த்தமான உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, ஒரு விபரீதமான எண்ணமுடைய மனிதர்களா காணப்படுறாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம எப்படி இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் யாருக்கு தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு, கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு, யதார்த்தமானவர்களையும் பார்க்கிறோம். எப்படி அன்னைக்கு அநேக யூதர்கள் இருந்தோம், கல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனா எதுக்குமே உதவாதவர்கள் இருந்த அந்த அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்டாரோ, அதே போலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்திலையும் இந்த கடைசி காலத்துல எவ்வளவோ கல்விமான்கள் இருக்காங்க, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருக்காங்க, எவ்வளவோ ஞானவான்கள் இருக்காங்க, பெரிய பெரிய பிஹெச்டிஸ் எல்லாம் படிச்சு இந்த மாதிரி பைபிள் காலேஜ் நடத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லார் கண்கள் முன்பாகவும் இந்த சத்தியமானது வெளிப்படுத்தப்படுது. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லா பக்கம் போயிடுச்சு ட்ரினிட்டியோடைய விஷயம். ட்ரினிட்டின்னு ஒரு வார்த்தை கூட இல்லை, பிதா வேறு குமாரன் வேறு, வசனம் கிளியரா இருக்குன்னு எல்லா பக்கம் நம்முடைய சத்தியங்கள் தேவ கிருபையில போய் கூட இன்னைக்கும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இதை ஆல்ரெடி பிலீவ் பண்ணக்கூடிய நம்மளை அவர்கள் மறைமுகமாக கல்லெறியக்கூடியவர்களாக தான் காணப்படுறாரு. அதுலதான் நம்ம பார்க்குறோம் நிறைய எதிர்ப்புகள் நம்முடைய இந்த ஃபாலோ ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது கூட வந்தது கூட நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் பார்க்குறோம், கர்த்தர் அன்னைக்கு உண்மையான ஊழியத்தை, தேவ திட்டத்தை, உண்மையா தேவ சித்தத்தை அவர் செய்யும் பொழுது அநேக வகையான எதிர்ப்புகள் அவர் என்ன பண்ணாருன்னா எதிர்கொண்டாரு. பட் எங்கேயுமே அவர் சோர்ந்து போகல, தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை செஞ்சார். அதே போல இந்த கடைசி காலத்துல நாமளும் ஒரு ஒரு எளிமையானவர்களாக இந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் யதார்த்தமா. அப்படி இந்த யதார்த்தத்தை மற்றவங்க முன்னாடி போய் வைக்கும் பொழுது அநேகர் இதை என்ன பண்றது இல்லைன்னா ஏற்றுக்கொள்றது இல்லை. பட் நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி தான், நம்முடைய கர்த்தருடைய முன்மாதிரி. தொடர்ந்து அவர் வைத்து போன இந்த அடிச்சூடுகள்ல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இருக்கணுங்கிறதா. ஸோ இந்த பெரியன் ஸ்டடியோடைய இந்த கடைசி பகுதியில் கூட நம்ம கற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு 3 பேராகிராஃப் நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து வர இருக்கிற நாட்கள்ல அடுத்த பேராகிராஃப் இன்னுமாக அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா, இதை பற்றி நம்முடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம். ஸோ இந்த நாளிலும் இந்த ஒரு பெரிய வகுப்புல கலந்து கொண்ட அனைத்து அன்பு சகோதர சகோதரருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துவுக்களான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். தேவன் தாமே இந்த சத்திய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தருவாராங்க. தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் தேவன் வெளிப்படுத்தின அவருடைய சத்தியங்களுக்காக அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சுஸ்தரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு பெரிய டிஸ்கஷனை கூட நம்மளுக்கு அருமையாக எடுத்துக் கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக இன்றைய இரவின் இனிய கீதங்கள் இதை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் அஜித் குமார் அவர்களை அன்போட கேட்டுக்கொள்கிறோம். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது. இரவின் இனிய கீதங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெபத்திலே உறுதியாய் தேர்த்திருங்கள். இதற்குரிய விளக்கம்: ஜெபம் என்பது தேவனோடு சம்பாஷித்தல். இது நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திற்கு மிக மிக இன்றியமையாதது. இந்த ஜெபத் தொடர்பு மூலமாக மகா உன்னதராகிய தேவனிடத்தில் நம்முடைய மீட்பர் மூலமாக நாம் பேசுகின்றோம். இந்த ஜெபத்தை நாம் அசட்டை செய்வோமாயானால் தேவ தயவை அசட்டை செய்வதாக அர்த்தம். தேவன் இதில் பிரியப்பட மாட்டார்.
நாம் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு குறித்த நேரத்தில் வருதல் செய்தல் ஆகியவற்றை காட்டிலும் அதிக அக்கறையாக இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமானால் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனை சேவிக்கின்றவர்களாக, சத்தியத்தில் உண்மையும் வாஞ்சையுள்ளவர்களாக, தேவ சேவை செய்கின்றவர்களாக இருப்போம். அப்பொழுது நம்முடைய போதகரும் குருவுமாகிய இயேசுவின் வழி நடத்துதலும் பராமரிப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதே. ஆமென். இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு முடிவாக மாதர் பக்கத்துல இருந்து இணைந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களை ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது பிரதர். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் விட்டிருந்து பூமியில் வாழ்கிற மன மக்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷித்து வழி நடத்துகிற சர்வலமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் உம்முடைய அளவற்ற கிருபை இரக்கத்தினாலே எங்களை இந்த காணொலி வாயிலாக ஒரு சிறுமந்தையாக நீர் இணைத்து உம்முடைய மகா மேன்மையும் அருமையுமான இந்த வாக்குத்தத்தங்களையும் உம்முடைய சிந்தையில் மறைத்து வைத்திருக்கிறதான இந்த ரகசியங்களையும் இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான அற்பமும் நேசனமாய் எங்களுக்கு நீர் இந்த நாளிலே பாராட்டின கிருபைகளுக்காக கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் சகோதரன் மூலமாக கொடுத்த அந்த வார்த்தைகளை, ஆண்டவரே, இந்த ரகசியங்களை நாங்கள் இருதயமாகி பலகையில் எழுதி கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி குணலட்ச வளர்ச்சியிலே நாங்கள் தொடர்ந்து அதை முன்னேற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த பெரிய வகுப்பிலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே, நாங்கள் கலந்து கொள்வதற்கு இன்னும் கலந்து கொள்ள முடியாத சகோதரர்களையும் இந்த கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் வருகிற வாரங்களிலே கலந்து கொண்டு ரகசியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நல்க வேண்டுமா உங்களுடைய கருத்துல தாழ்த்தி பெருமையாக்கி அவர் ஒருமையா இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தையை கலந்து கொண்ட ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த குணலட்சண வளர்ச்சியில் வளர கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. துதிகன மகிமை யாவற்றும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.